விஷம் குடிக்கிறீங்களா? ஐயோ, நீ வீட்டை விட்டு வெளியில வந்தா செத்து போயிருவ. கதை பிடிட்டு உள்ளே அது இருக்கிற ஒருத்தனை சமாளிக்க முடியல, இன்னொருத்தன் வேற வர. அப்ப ஒரு இனம் தெரியாத ஒரு கோபம் வரும் பாருங்க, இவங்களை ஒழிச்சு பண்ணும்டா அப்படின்னு. எனக்கு காதுல வந்து இப்படி இனிக்குது, கேட்டுக்கிட்டே இருக்கேன். இப்படி கணக்கு எடுக்கும் போது ஏதோ ஒரு ஊர்ல, அம்மா உங்க கணவர் என்ன வேலை செய்யறாருமா அப்படின்னு கேட்க போய், அந்த அம்மா நம்ம கட்சியில தாங்கயா இருக்காரு எங்க கணவர். நீங்க கேள்வி கேட்கறதா இல்ல, விதண்டாவனம் பேசுறதா இருக்கீங்க. பேட்டி முடிச்சோன்னா 2 பேரும் பேசி பார்ப்போம். ஒழுங்கா பேச பாருங்க. முதல்ல நீங்க வாங்க தம்பிங்க, நீங்க எந்த இதெல்லாம் வேலை செய்யறீங்க? அவ்வளவு கேவலமா போயிடுச்சா பத்திரிக்கை? மாலை மலர் பத்திரிக்கை, மாலை மலர் பத்திரிக்கை அவ்வளவு கேவலமா போயிடுச்சா? மாலை மலர் பத்திரிக்கை. உங்க பேர் என்ன சொல்லு? உங்க பேர் என்ன? மட்டும் என்னைய பார்த்தா பிடிக்கல, உனக்கு அருவருப்பா இருக்கு. ஏன்டா நம்ம எல்லாம் ஒன்னா இருக்கணும்? தனித்தனியா போயிருவோம். ஒரு வீடுன்னா வீட்டுக்குள்ள அண்ணன் தம்பி பிரச்சனை, தனியா வீடு கட்டி போயிடறான்ல, எதுக்கு பிரச்சனை? என்ன அது மாதிரி விட்டுருங்கடா எங்களை. எதுக்கு பிடிச்சி தொங்குறீங்க? எதிர்கேள்வி கேட்டா எந்த பத்திரிக்கைன்னு கேட்க கூடாதா? எந்த பத்திரிக்கைன்னு கேட்க கூடாதுன்னு ஒரு இருக்கா, சட்டம் இருக்கா? அப்புறம் நீ கேள்வி கேட்கணும், கேள்வி பண்ணக்கூடாது, புரியுதா? அப்புறம் நீ என்ன பண்ண? நான் பார்த்தது அப்படின்னா நீ மக்கள் மன்றத்துக்கு எடுத்து வைக்கிறதுக்கு கேள்வி கேட்கல. நீ எது உண்மை? செல்வாக்கு என் செல்வாக்கு சரிஞ்சிருக்கா வளர்ந்துருக்கா சொல்லு. அப்ப நீ கோமால இருக்கான்னு நினைக்கிறேன். அப்போ கோமால இரு. சிராஜுதீன் உன் பேர் சிராஜுதீனா? இப்ப சீமான் இருக்கிறான்ல, சீமானுங்கிறவன 10 வருஷத்துக்கு முன்னாடி ஏன் இந்த மாதிரி அவதூறுகள் வழக்குகள் அதெல்லாம் நீங்க போட்டு இப்படி பண்ணல? அவன் வளர்றான், அவன் வந்துட்டான், அவனுக்கு ஒரு செல்வாக்கு கூடிக்கிட்டே போகுது, மக்கள் அவன் பின்னாடி திரள்றாங்கும் போது உனக்கு தூக்கம் வர மாட்டேங்குது. அவனை என்ன பண்ணலாம்னு யோசிச்சுட்டு இருக்கேன். அதான் 10 வருஷத்துக்கு முன்னாடி நீ யாருக்கு தெரியும்? யாராவது கேட்டியில இவ்வளவு வழக்கு போட்டியா? 128 வழக்கு போட்டியில என் மேல. அப்ப அது அவங்களுக்கு தெரியுது இந்த பிரச்சனை இருக்கு. ஐஎஸ் ரிப்போர்ட் போகும்ல, அவனுக்கு பல்லாயிரக்கணக்கில் கொடுறான்ப்பா. வெறும் பச்சை பசங்களா கத்துறாங்கப்பா அந்த ஆரம். அப்ப உனக்கு தூக்கம் வராது. முதல்ல அரசியல் என்னங்கிறத முடிவெடுப்போம். அரசியல் என்னன்னு தான் நினைக்கிறீங்க? நீங்களே சொல்லுங்க, எனக்கு சொல்லுங்க. அப்படி இது நல்வழிப்படுத்துதா? நீங்க சொல்லுங்க. நல்வழிப்படுத்துதா? மக்களின் அனைத்தையும் தீர்மானிக்குது அரசியல். வரலாறு, அறிவியல், புவியியல் போல அது ஒரு வாழ்வியல், மானோட வாழ்வியல். அது ஒரு இந்த நாட்டில் எல்லாவற்றையும் அது தீர்மானிக்குது. அரசு தீர்மானிக்குது. அந்த அரசை இந்த அரசியல் தீர்மானிக்குது. அது ஒரு வாழ்வியல். நீங்க மனிதனுக்கு மட்டும் அரசியல் பேசிட்டே வண்டி ஓட்டிட்டீங்க. ஆனா அரசியல் எல்லா உயிர்களுக்குமானது. ஏன்னா அந்த பூமி மனிதனுக்கு மட்டும் இல்லையே, பல லட்சக்கணக்கான பல கோடிக்கணக்கான உயிர்களின் உடைமை இந்த பூமி. நீங்க வாழ்றதுக்கு எல்லாத்தையும் அழிச்சுக்கிட்டு, அது இல்லைன்னா என்ன பண்ணுவீங்க? மீத்தேன் எடுக்கலைன்னா என்ன பண்ண முடியும்? அது இல்லைன்னா எரிகாற்று எப்படி எடுப்பீங்க அப்படின்னு. சரி, நிலத்தை பறிச்சுக்கிட்டு எரிகாற்று எடுத்து எதை சமைப்பீங்கன்னு கேட்டா பதில் வச்சிருக்கீங்களா? நிலத்தை பறிச்சுக்கிட்டீங்க, எதை சமைப்பீங்க? நிலத்துல இருந்து வர அரிசி பருப்பை தானே சமைப்பீங்க. அப்ப எரிகாற்று அரிசி பருப்பு வரல, எரிகாற்றுலே திறந்து அப்படி நீங்க குடிச்சிட்டு படுத்துருவீங்களா? நெய்வேலி பழுப்பு நிலக்கரைக்கு 30,000 40,000 50,000 ஏக்கர்னு பறிச்சுக்கிட்டு போற, அதுல இருந்து உற்பத்தி செய்யற மின்சாரத்துக்கு என்ன பண்ணுவான்னு கேட்கிற. அதுல இருந்து வர மின்சாரத்துல எனக்கு இலவச மின்சாரம் தரங்கிற விவசாயிக்கு நிலமே இல்லை, நீ பறிச்சுக்கிட்ட அந்த மின்சாரத்தை வச்சு நான் என்னத்த பண்றதுன்னு கேட்டா பதில் வச்சிருக்க. நிலம் இருந்து விவசாயம் பண்ணாதானே விவசாயிக்கு இலவச மின்சாரம். என்னது இது? என்ன ஒரு கோட்பாடு, என்ன ஒரு தத்துவம்? அது நிறைய சொல்லிட்டேன். இது ஒரு வளர்ச்சி திட்டமே கிடையாது. நீங்க கொடுக்கறதுல எப்படி வளரும்? வளர்ச்சி திட்டம் என்பது நீங்க அதை நோக்கி போனாதானே நான் வளர்ச்சி திட்டம் பாதிக்குமா பாதிக்காதான்னு சொல்றது. இலவசம் என்பது ஒரு திட்டமே கிடையாது. அது ஒரு ஏமாற்று. நீங்க எப்படி திட்டம் ஆகுங்கிறீங்க? நீங்க இங்க பாருங்க, ஆறுதலால் காயங்கள் ஆறுவதில்லை, அழுவதனால் எதையும் அடைந்து விட முடியாது, தூறல்களால் பயிர்கள் விளையாது, என் தேசத்தை நாசமாக்கிய ஒரே சொல் இலவசம் என்று நான் இல்ல, தவத்திரு குன்றக்குடி அடிகளார் நாங்கெல்லாம் பிறக்கிறதுக்கு முன்னாடியே பேசி வச்சுட்டு இறந்துட்டாங்க. இதுல இருந்து உங்களுக்கு புரியும், இது சும்மா ஒரு வெற்றா அப்படி கொடுத்து அப்படி கவர்ச்சிகரமா ஒரு கொடுத்தா அப்படி ஏமாத்தது. 12,500 கோடிக்கு நிரந்தர வளர்ச்சி திட்டம், நிரந்தர வருமானத்திற்கு வளர்ச்சி திட்டம்னா மகளிர்
அவங்களுக்கு என்ன செய்யலாம்? இப்ப தையல் பயிற்சி கொடுத்து தையல் மிஷின் வாங்கி கொடுக்கலாம். அந்த ஆயிரக்கணக்கான மகளிரை தைக்க வச்சு உடைகளை வாங்கி அரசு மகளிர் சந்தைன்னு ஆரம்பிச்சு அதை விற்கலாம். ஊறுகாய் செய்யலாம், மசாலா பொடி தயாரிக்கலாம், அப்பளம் செய்யலாம், வடகம் தயாரிக்கலாம். உங்களுக்கு புரியுதுங்க? பெண்களால் செய்யக்கூடிய தொழிலில் ஈடுபடுத்தி அதை அரசு சந்தைப்படுத்தலாம். முன்னாடி கருப்பட்டி சொசைட்டின்னு இருந்துச்சு. பணம் ஏறுவாங்க, கருப்பட்டி காய்ச்சுவாங்க, வாங்குவாங்க, வச்சு சொசைட்டி கருப்பட்டி சொசைட்டின்னு வச்சு அரசு விற்பனை செஞ்சுச்சு. அந்த மாதிரியான முயற்சிகளை செய்தால் ஒரு நாளை அவளால் ஈட்டிக் கொள்ள முடியும். குறைஞ்சது 250 ரூபாய், அது 300 ரூபாய். அப்படின்னா மாசம் எவ்வளவு வருது? 200 ரூபாய்னா 6000 வந்துருதுல. அப்படித்தானே நீங்க செய்யணும். அது வளர்ச்சி திட்டம், நிரந்தர தீர்வு, தற்சார்பு பொருளாதாரம். இப்ப நீங்க சொல்ற மாதிரி 60,000 கோடி தேவைப்படுது. 60,000 கோடி எவ்வளவு ஆக்கப்பூர்வமான திட்டத்தை நீங்க முன்னெடுத்திருக்கலாம். அதை அரசுல செய்யும். மக்களை நேசிக்கிற அரசு செய்யும். தரிசு எப்படி செய்யும்? மாற்றணும்னு நினைக்கிறவன் தான் சிந்திப்பான். மக்களை எப்படியாவது ஏமாத்தலாம் நினைக்கிறது எப்படி சிந்திப்பான்? மக்களின் எதிர்காலத்தை பற்றி சிந்திக்கிறவன் தான் தலைவனா இருக்க முடியும். மக்களின் எதிர்காலத்தை சிந்திக்கிறவர்கள் இந்த மாதிரி பணத்தை வீணடிக்க மாட்டாங்க. உங்களுக்கு அரசு பள்ளிக்கூடங்களின் தரம் என்ன? பள்ளிக்கூடத்தை சிதிலம் அடைஞ்சு கிடக்கிற பள்ளிக்கூடத்தை புனரமைச்சு கட்ட முடியல. பள்ளி கல்வித்துறை அமைச்சர் என்ன சொல்றாருன்னா, எங்ககிட்ட பணம் இல்ல, 1700-2000 பள்ளிக்கூடங்கள் இப்படி சிதிலடைஞ்சிருக்கு, 10,000க்கும் மேற்பட்ட பள்ளிக்கூடங்கள். நீங்க முன்னாள் மாணவர்கள், தலைமை ஆசிரியர் எல்லாம் சேர்ந்து அந்தந்த பகுதிகளுக்கு தாளாளர்கள்ட்ட, கொடையாளர்கள்ட்ட பணத்தை வாங்கி புனரமைத்துக் கொள்ளுங்கள், சீரமைத்துக் கொள்ளுங்கள்னு சொன்ன இருக்குது. அப்போ ஒரு நாட்டின் வளத்துல பெரிய வளம், ஆகச்சிறந்த வளம் அறிவு வளம். அறிவு வளத்தை பெருக்கிற கல்வி கூடமே இடிகிற நிலையில இருக்கு, கேவலமா இருக்குன்னா முதலீடு எங்க இருக்கணும்? அங்க எங்க இருக்கு? இதுக்கு பிச்சை எடுத்துக்கங்கிற யார்ட்டையாவது தெருவில் கேட்டு வாங்கி சரி பண்ணிக்கங்கிற. ஆனா நீங்க எங்க முதலீடு செய்றீங்க? 20 வருஷமாவும் நம்ம பிச்சை எடுக்கணும். அதெல்லாம் வந்துங்க ஒரு மானுட அவமானம். அது முதலமைச்சர் கர்நாடகால இருந்து தண்ணி கொடுங்கன்னு கேட்கறது இல்ல, நான் கேட்கறதுங்கிறத எனக்காக என் வீட்டுக்கு கேட்டேனா? அவர் தன் வீட்டுக்கு கேட்டாரா, இந்த நாட்டு கேட்டாரா? அவர் தனிப்பட்ட அவமானமா எப்படி எடுத்துக்க முடியும்? இது இந்த நாட்டை அவமதிக்கிறது. அவர் எந்த கட்சி முதல்வராக இருக்கட்டும், யாராவது இருக்கட்டும், அவருக்கு எத்தனை கோட்பாடு முரண்கள் கூட இருக்கு. ஆனால் நீ என்னுடைய நாட்டின் முதலமைச்சரை முதன்மை அமைச்சராக அவர் தண்ணி கேட்டது நாட்டுக்கு. அப்ப நாடு மக்களும் இந்த இடத்தில் அவருக்கு பின்னாடி நிற்கணும். எனக்கு எவ்வளவு நொடியாயிரும், எவ்வளவு நேரம் ஆயிருங்கிறீங்க. வெளியில இருந்துட்டு போய் சீதாராமையாவையும் இந்த சிவகுமாரையும் இதே மாதிரி பதவியை வச்சு மாலை போடுறதுக்கு எனக்கு ஒரு நிமிஷம் ஆகுமா? சொல்லுங்க. அது ஏன் செய்யல? எங்களுக்கு ஒரு மாண்பு இருக்கு. நீ தண்ணி கேட்டா பேசி முடியாது பேச்சுவார்த்தை நடந்துகிட்டு இருக்கும்போது அப்ப நீங்க அதனால எங்களுடைய பேரன்பு, பெருந்தன்மை, தமிழர்களுடைய மாண்பை நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னா கோழைத்தனம், ஏமாளி பயிலுக, இழிச்சவா பயிலுக, கேன பயிலுகன்னு நினைச்சா அது எவ்வளவு வலிக்கும்னு நீங்க பாருங்க. அவர் முறைப்படி கேட்குறாங்க, பேச்சுவார்த்தை நடக்குது, காவிரி ஒழுங்காற்று குழு பேசுது, அதுல சரி வரலைன்னா நீதிமன்றம் காவிரி மேலாண்மை அந்த ஆணையத்தை தாண்டி ஒன்றும் முடிவெடுக்க முடியலன்னா நடந்துகிட்டு இருக்கு. அதுல அவரையே நீ அவமதிக்கிற, அது கொடுமையா இல்லையா? நீங்க சொல்லுங்க, இது எப்படி ஒரு மாண்பா இருக்குமா? அப்படி நான் ஒவ்வொரு மாநிலத்திலும் இந்த மாதிரி பிரச்சனை நடந்தா தேச ஒற்றுமைங்கிறது வெற்றி சொல்ல ஒரு வேடிக்கை சொல்லா இருக்குமா இல்லையா? என்னை பார்த்தா பிடிக்கல, உனக்கு அருவருப்பா இருக்கு, ஏன்டா நம்ம எல்லாம் ஒன்னா இருக்கணும், தனித்தனியா போயிடுவோம். ஒரு வீடுனா வீட்டுக்குள்ள அண்ணன் தம்பி பிரச்சனை, தனியா வீடு கட்டி போயிடறான்ல, எதுக்கு பிரச்சனைன்னு அது மாதிரி விட்டுருங்கடா. எங்களை எதுக்கு பிடிச்சி தொங்குறீங்க? நீ இன்னும் பேசி வாங்கி தர மாட்டேற. ஆனா கேட்டா இந்திய ஒருமைப்பாடு, இறையாண்மை, தேச ஒற்றுமைங்கிற. எனக்கு காதுல இப்படி இனிக்குது, கேட்டுக்கிட்டே இருக்கேன். தேச ஒற்றுமை, இறையாண்மை, தேசப்பற்று தமிழனுக்கு தானே, வேற எவனுக்கும் இல்லை. கன்னடன் கிடையாது, மலையாளி கிடையாது, எவனுக்கும் கிடையாது, எனக்கு மட்டும்தான் இருக்கணும். அப்படியா? என்னது கொடுமது. அதனால இருந்த அவமதிப்பை தமிழ்நாட்டுக்கு ஏற்பட்ட அவமதிப்பா தான் நீங்க பார்க்கணும். மற்றவங்களா ராய்ச்சிக்கிட்டா என்ன கேள்வி பண்றாங்க, அவமதிக்கிறாங்க, அப்படி எடுக்கக்கூடாது. வேற எந்த கட்சியும் பேச மாட்டேங்குது, நான் மட்டும்தான் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கேன். கூட்டணி இருக்க கட்சி கூட கண்டிக்க மாட்டேங்குது. ஏன்னா கண்டிச்சா காங்கிரஸோட கூட்டணி வச்சிருக்காருல, தமிழன் கொந்தளிச்சு தோக்கடிச்சு விட்டுருவான். யாரா அவனை அவமதிக்கிறான். அந்த முதல்வர் என்ன சொல்றாரு? மக்களின் போராட்டத்தை நாங்க தலையிட்டு தடுக்க முடியாதுங்கிறாரு. உன் மக்களின் போராட்டம் ஜனநாயக போராட்டமா இருக்கா? என்னை அவமதிக்கிற போராட்டமா இருக்கு. உன்னுடைய கூட்டணி கட்சி தலைவர் இந்தியான்னு நீங்க வச்சிருக்க கூட்டணியை ஒருங்கிணைக்கிற தலைவரா இருக்காரு, அவரை நீ அவமதிக்கிற? தமிழ் மக்கள் நன்கு உணரணும். தன்மானமிக்க, இனமானமிக்க தமிழ் மக்கள் இதை சிந்திக்கணும்.
நீங்க ஹிந்தி படிச்சா தான் வரணும், வேலை வரணுங்கிறீங்க, சமஸ்கிருதம் படிச்சா தான் வரணுங்கிறீங்க. எங்கால எப்படி வருவான்? அவங்க காட்டுற அக்கறைக்கு நன்றி. 60 விழுக்காடு கொடுக்காதீங்க, 6 விழுக்காடு முதல்ல கொடுங்க. தொடர்வண்டி துறையில் 400 பேரில் ஒரு 3 பேர் எடுக்கிறீங்களா? என்எல்சியில 299 பேர்ல ஒருத்தனை கூட எடுக்கல. நான் வரலைங்கிற, நான் வர்றதை நீ எடுக்கிறது இல்லையா, இல்ல என்னை நிராகரிக்கிறியா, இல்ல நான் வரவே இல்லைங்கிறியா? நீ இது என்ன, இதெல்லாம் என்ன நீங்க சொல்லுங்க. அவங்க முந்திக்கிறாங்க, நம்ம கேள்வி கேட்டுறோம்னு முந்திக்கிறாங்க. அதெல்லாம் சும்மா. எங்கால எழுதுறான், எங்கால போறான், அதெல்லாம் எங்களுக்கு வாய்ப்பு தர்றதில்லை. சொல்லுங்க. இப்ப நீங்க வாக்கு கேட்டு வர்றீங்கல்ல, அப்ப ஏதாவது ஒரு தகராறு வந்தா கையில பண்ணி அடிப்பீங்களா, தடியடி நடத்துவீங்களா, அடிச்சு கிளப்பீங்களா? ஏன்னா அடிச்சா கோவப்பட்டுவான், ஓட்டு போட மாட்டான். அந்த நேரம் நீங்க என்ன பண்ணுவீங்க? அமைதியா இருப்பீங்க. காங்கிரஸுக்கும் பாரதிய ஜனதாவுக்கும் என்னைய பொறுத்த வரைக்கும், எங்களை பொறுத்த வரைக்கும் வேறுபாடு இல்லை. ஒரே கொள்கை தான். கட்சி பேர் வெவ்வேறையா இருக்குது. பொருளாதார கொள்கை, வெளியுறவு கொள்கை, மருத்துவ கொள்கை, பாதுகாப்பு கொள்கை, எல்லாத்துலயும் அது. நான் ஒரு தமிழன், தமிழ் தேசிய இனத்தின் உரிமைக்கு, உயிருக்கு, உணர்வுக்கு, எல்லாவற்றுக்கும் எதிரான கட்சி காங்கிரஸ், பாரதிய ஜனதா. அதுல இது மதவாத கட்சி, இது மிதவாத கட்சிங்கிற பார்வை எனக்கு இல்லை. கச்சத்தீவு நிலைப்பாட்டில் வச்சு பேசுவோம். கச்சத்தீவை திருப்பி எடுக்க சொல்லி நாங்க போராடுறோம், உச்ச நீதிமன்றத்திற்கு வழக்குக்கு போறோம். காங்கிரஸ் ஆட்சியில ஒரு பதில் மனு கொடுத்ததுதான், திருப்பி எடுக்கணுங்கிற பேச்சுக்கு இடம் இல்லை. பிஜேபி ஆட்சிக்கு வந்துருச்சு, இந்த ஆட்சியாவது எங்களுக்கு உதவுமான்னு திருப்பி கச்சத்தீவு மீட்புக்கு போறோம். பதில் மனு பிஜேபி கொடுத்ததுதான், திருப்பி எடுக்கணுங்கிற பேச்சுக்கே இடம் இல்லை. 2 பேருக்கு ஏதாவது மாற்று இருக்கா சொல்லுங்க. இல்ல காங்கிரஸ் வந்தா கச்சத்தீவு மீட்கப்பட்டுருமா? காவிரி நதிநீர், இப்ப நீங்க ஒண்ணு வேணாம், காவிரி நதிநீர் உரிமை, எனக்கு அந்த நதிநீரில் பங்கீடு உரிமை இருக்கா இல்லையா நீங்க சொல்லுங்க. நீங்க ஒரு பொது மனிதனா சொல்லுங்க, இருக்கா இல்லையா? இருக்கு. அப்படின்னா எனக்கு உரிய நதிநீரை, தமிழர்களுக்குரிய நதிநீரை பங்கிட்டு கொடுங்கள் என்று காங்கிரஸ் ஆளுது. காங்கிரசின் உயர்ந்த தலைமை இருக்கல, அம்மையார் சோனியா காந்தி, ராகுல் காந்தி சொல்லுவார்களா? சொல்ல மாட்டாங்க. எதிர்கட்சி சேர்ந்துதான் தமிழனுக்கு தனி கொடுக்காதுன்னு பாரதிய ஜனதாவும் சேர்ந்துதான் போராடுது. இங்க இருக்கிற பாரதிய ஜனதா போராடாது, அங்க இருக்கிற பாரதிய ஜனதா போராடு. அதெல்லாம் தப்பு. நம்ம தேச ஒற்றுமை ஒரே மாதிரி. நம்ம எல்லாம் பாரத மாதாவின் பிள்ளைகள், தமிழர்களும் பாரத மாதாவின் பிள்ளைகள். அப்ப பாரத திருநாட்டில் அதுவும் ஒரு பாகம், அதுவும் ஒரு அங்கம். அதனால இந்த காவிரி நதிநீர் உரிமை, தமிழர்களுக்குரிய நதிநீரை கொடு என்று பாரதிய ஜனதா பேசுமா? இல்ல மோடி பேசுவாரா? நட்டா பேசுவாரா? அமித்ஷா பேசுவாரா? வேற என்ன பாலிசி செஞ்சிருக்கு 2 பேர்களுக்கும்? எதுக்கு என் நிலத்துக்கு? அப்புறம் அவரை ஆதரி, இவரை எவனையும் ஆதரிக்க முடியாது. எதுக்கு ஆதரிக்கணும்? அம்மையார் ஜெயலலிதா 2014 நினைக்கிறேன், 14 37 இடம் வென்றாங்க. யாரோட கூட்டணி வச்சு வென்றாங்க? யாரோட கூட்டணி வச்சு வென்றாங்க? தனிச்சு நிக்க வேண்டியதானே? 37 இடம் என்கிட்ட இருக்கு, இவருக்கு 30 இடம் இருக்கு, இவர்கிட்ட 29 இடம் இருக்கு, இவர்கிட்ட இருக்கு. மாநில கட்சிகளுக்கு இந்தியாவை ஆளணும், கூடி பேசி ஆளுவோம். அப்ப மத்தியில் கூட்டாட்சி, மாநிலத்தில் தன்னாட்சி, அப்பதானே சாத்தியப்படுத்த முடியும். இப்ப கூட்டணி ஆட்சி தான் இருக்கு. கூட்டணி ஆட்சி இருக்கும்போது மாநில உரிமைகள் பறிபோயிட்டே இருக்கு. கூட்டாட்சி இருந்தா செய்ய முடியாது. இந்திய நாட்டை ஆண்டதுல நேரு விட்டுருங்க. அதுக்கு பிறகு தி கிரேட் பிரைம் மினிஸ்டர் விபி சிங் தான், தி பெஸ்ட் அண்ட் லாஸ்ட். அதுல யாரும் மறுக்க முடியாது. அந்த விபி சிங் ஆண்டது 2 ஆண்டுகள் தான். அவன் தான் சிறந்த பிரதமர். கூட்டாட்சியில தான் ஆண்டான். எல்லா மாநில கட்சிகளும் சேர்ந்தவரை தேர்வு செஞ்சிச்சு. கூட்டாட்சி வரணும்னு நான் சின்ன பிள்ளையா இருக்கிற பிறகு முன்னாடி அண்ணா பேரறிஞர் அண்ணா வச்ச முழக்கம்ங்க, மத்தியில் கூட்டாட்சி, மாநிலத்தில் தன்னாட்சி. சுயாட்சினாரு, நாங்க தமிழ்ல தன்னாட்சிங்கிறோம். அதை தான் நான் செய்யறேன். அவர் பேரை சொல்லி கட்சி நடத்துற கட்சியில் அதை பேசுறதா இல்ல, அவர் பேர பிள்ளையை நாங்க வந்து கத்திட்டு இருக்கோம். இதயத்தை எடுத்து வெளியில போடாம இருந்த வரைக்கும் நீங்க மகிழ்ச்சி அடைங்க. ஏங்க, குழந்தைய ஐசியூல வச்சிருக்க குழந்தைய எலி கடிச்சு போச்சுங்க. அது கேட்டதுக்கு இல்ல, அது குழந்தை இறந்துருச்சு, நாங்க பிணவரையில வச்சிருந்தோம். பிணவரையெல்லாம் எழுதிங்க விடுவியா? இது தமிழ்நாட்டுல மட்டும் இல்ல, உத்தரப்பிரதேசத்துக்கு போங்க, இன்னும் கேவலம். படுக்க பாய் இருக்காது, படுக்க இருக்காது, தரையில படுத்திருப்பான். இந்த சில இது இருக்குல்ல, குளுக்கோஸ் ஏத்துறதுக்கு ஸ்டாண்ட் இருக்காது. அம்மா கையில பிடிச்சிக்கிட்டே நிற்கும், இந்த கை வலிக்கும், இந்த கையில பிடிக்கும். இவங்க தான் பேசுவாங்க டெவலப்பை பத்தி. அப்ப ஒரு இனம் தெரியாத ஒரு கோபம் வரும் பாருங்க, இவங்களை ஒழிச்சு பண்ணும்டா அப்படின்னு. ஏங்க, ஆம்புலன்ஸ் இல்லாம தோல்ல கட்டிக்கிட்டு அம்மாவை 2 அண்ணனும் தம்பி தொட்டியில் தூக்கிட்டு போயிட்டு இருக்கேன், நீங்க பேசிட்டு இருக்கீங்க. ஒருத்தன் பிணா செத்து போச்சுங்க பொண்டாட்டி ஹாஸ்பிட்டல்ல, ஆம்புலன்ஸ் இல்ல, சைக்கிள் பார் இருக்குல்ல, பார் பாக்குறீங்களா, அதுல கட்டிக்கிட்டு உருட்டிட்டு வராங்க. ஏன்னா கேரியர்ல வைக்க முடியாது உடல. இது ஒரு நாடுன்னு நீங்க பேசிக்கிறீங்க. மருத்துவம் அது கேட்டா இலவசமா தான் நாங்க கொடுக்குறோம். கல்வி இலவசமா. உன் பையன் இங்க படிக்கிறானா?
உன் பையன் படிக்கிறானா, அமைச்சர் பையன் படிக்கிறானா, இல்ல பள்ளி கல்வித்துறை அமைச்சர் பையன் படிக்கிறானா? அரசு மருத்துவமனை இலவசமா தான் இருக்கு. உனக்கு முடியலன்னா என்ன இதுக்கு போய் காவிரியில் படுக்கிற, எதுக்கு அப்படவில் படுக்கிற? அங்கே பட நீ தானே நடத்துற அரசு மருத்துவமனை. கேள்வி கேளுங்க, பதில் இல்லை. எப்படி தரமா இருக்குல்ல, அங்கே படுங்களே ராஜா. அரசு நடத்துற பள்ளிக்கூடத்தில் அரசை நடத்துற பிள்ளை படிக்கல, அது என்னங்க பள்ளிக்கூடம்? உலகத்துல அரசு நடத்துற எல்லாம் தரமா இருக்கு. என் நாட்டுல மட்டும் ஏங்க இவ்வளவு கேவலமா இருக்கு? பேருந்தா, இல்ல சத்துணவா, இல்ல உணவு போடுறதா, அரசு நடத்துற விடுதியா? ஒரு படுக்கை இருக்காது, ஒரு இது இருக்காது, தண்ணி ஒழுங்கா வராது, காத்து. வாங்க அரசு விடுதியில போய் படுத்து பார்ப்போம். கொடுமைங்க இது, கொடுமை இது. அது என்னத்தை போய் பண்ண சொல்றீங்க? இப்படி கணக்கு எடுக்கும் போது ஏதோ ஒரு ஊர்ல அம்மா உங்க கணவர் என்ன வேலை செய்யறாருமா அப்படின்னு கேட்க போய் அந்த அம்மா நம்ம கட்சியில தாங்கயா இருக்காரு எங்க கணவர். அதாவது உங்களுக்கு பூனை இந்த இதுக்குள்ளதான் இருக்குங்கிற மாதிரி ஆயிடுச்சு, கட்டு சொத்து அவுத்து விட்டு. அப்ப அதனால இது அதை நான் ஏற்கிறேன். நாங்க வரும்போது சுழற்சி முறையில காவலர்களை பணியமர்த்துவோம். அதாவது 8 மணி நேரம் ஆண் காவலர்களுக்கு, 6 மணி நேரம் பெண் காவலர்களுக்கு, பிரசவ நேரங்களில் ஓராண்டு விடுத்து அதாவது ஊதியத்தோடு அப்படிங்கிறத நாங்கள் இப்போ சொல்லியிருக்கோம். அதில் என்ன, கேரளாவில் அந்த முறையை கடைப்பிடிக்குது. வாரம் ஒரு முறை விடுமுறை கொடுங்க. சனிக்கிழமை ஒரு விடுமுறை எடுக்கிறாருன்னா அடுத்த வாரம் அவருக்கு ஞாயிற்றுக்கிழமை கொடுங்க. ஞாயிற்றுக்கிழமை எடுக்கிறவருக்கு அடுத்த வாரம் சனிக்கிழமை கொடுங்க. மாறி மாறி வாரம் ஒரு நாள் விடுமுறை கொடுங்கிறோம். இன்னும் நீங்கள் என்னென்னா, நீங்கள் ஆக சிறந்த கல்வியை தரமாக கொடுத்துட்டீங்க, தனியாரை தேட வேண்டியதில்லை. ஆக பெரும் மருத்துவத்தை உலக தரத்துக்கு தனியாரை கொடுத்துட்டீங்க, அரசு கொடுத்துட்டீங்கன்னா தனியாரை தேட வேண்டியது இல்லைன்னா பெரும் தொகை மிச்சமாயிருது. உயிரை காக்கிற மருத்துவத்துக்கும் அறிவை வளர்க்கணும் கல்விக்கும் தான் நம்ம அவர்கள் பெரிய முதலீடு செய்கிறாங்க. இதில் பெருந்தொகை மிச்சமாயிருது. அப்படிங்கும்போது குறைந்த சம்பளம் ஒரு 10,000 கொடுத்தீங்கன்னா கூட அவங்களுக்கு செலவில்லை, ஏன்னா இதெல்லாம் அரசு பார்த்துக்குது. அப்படிங்கும்போது நீங்கள் கூடுதலாக பணியாளர்களை எடுக்கலாம். நீங்கள் காவலர்களை தேடாதீங்க. குற்றமே நிகழாத சமூகத்தை உருவாக்க நீங்கள் போராடிட்டீங்கன்னா காவலர்களின் பணி தேவைப்படாது. புரியுது? நீங்க திறந்த மதுக்கடையை நிறைய திறந்து வச்சுட்டு சட்டம் ஒழுங்கா காப்பாத்துறேன், நான் அதை பண்றேன், இதை பண்றேன், அங்க 1000 கொடுக்குறேன், மகளிருக்கு இதை கொடுக்குறேன். 1000 ரூபாய் மகளிருக்கு 2,50,000 பேர் தாலி எடுத்திருக்காங்க. அதுக்கு என்ன நிவாரணம் இருக்கு? ஏதாவது இருக்கா? அது எல்லா குற்றங்களும் நிறைந்த மது போதையில தான் நடக்குதுன்னு உங்களுக்கு தெரியுது. தெருவுக்கு தெரு மதுக்கடையில திறந்து வச்சு நீங்க படிப்பகங்களை திறந்தால் அறிவார்ந்த சமூகமாக வரும். குடிப்பகங்களை திறந்தால் கொலைகார சமூகம், குற்ற சமூகம், திருட்டி சமூகம் அப்படிதான் வரும். அப்புறம் அது போலீஸை போய் ஐயோ போலீஸ் எண்ணிக்கை குறைவா இருக்குன்னு நீங்க இன்னும் 5 லட்சம் போலீஸ் எடுத்தாலும் எப்படி தடுப்பீங்க? கள்ளம் பெருசா காப்பாம் பெருசாங்கிற பழமொழி கேள்விப்பட்டிருக்கீங்கல்ல? நீங்க தூக்கல தொங்குறீங்களா? 37,000 ஓட்டு வாங்கியிருக்கேன் தூத்துக்குடியில. விஷம் குடிக்கிறீங்களா? அப்புறம் 3000 ஓட்டு எந்த தொகுதியில வாங்கினேன்னு சொல்லுங்க, நான் தீர்ப்பு பேசுனா தம்பி இதெல்லாம் பேசக்கூடாது. 3000 ஓட்டு வாங்கினேன், 30,000 ஓட்டு எப்படி வாங்கினேன்? 3000 ஓட்டு வாங்கினேன், 30,000 அப்ப எப்படி உங்க தருவாட்டா? நீங்க கேள்வி கேட்கறதா இல்ல, விதண்டாவனம் பேசுறதா இருக்கீங்க. பேட்டி முடிச்சோன்னா 2 பேரும் பேசி பார்ப்போம். ஒழுங்கா பேச பாருங்க, கேள்வி கேட்க பாருங்க. 3000 ஓட்டு வாங்கினேன் முதல்ல, 30,000 ஓட்டு இப்படி வந்தது அடுத்த தேர்தல்ல. முதல்ல நீங்க வாங்க தம்பிங்க, நீங்க எந்த இதெல்லாம் வேலை செய்யும்? அவ்வளவு கேவலமா போயிடுச்சா பத்திரிக்கை? மாலை மலர் பத்திரிக்கை அவ்வளவு கேவலமா போயிடுச்சா? மாலை மலர் பத்திரிக்கை. உங்க பேர் என்ன சொல்லு? உங்க பேர் என்ன மட்டும் அப்ப நீ பேசுவேன். உங்களை எல்லாம் யாரு உயிரோடு இருக்க சொன்னது? நீங்க நான் கோழைத்தனம், ஏமாறி பயிலுக, இழிச்சவா பயிலுக, கேன பயிலுகன்னு நினைச்சா அது எவ்வளவு வலிக்கும்னு நீங்க பாருங்க.